வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட அன்பான முதல் வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா பேச தெரியாது, கிராம மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஏதாவது தப்பா சொன்னா மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரெபல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இதுதான் என்னோட முதல் தமிழ் ஃபிலிம். ஸோ இட்ஸ் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் I could work with such a great team along with G.V. Prakash sir, such a wonderful co-star, and all other brilliant actors. And இப்போ என்ன சொல்றது, எனக்கு இப்போ இங்க நிற்கும் போதே நடுங்குது. And thank you all. Thank you so much for coming. All the supporting medias, all the honorable guests. Thank you so much for coming. So 22nd March-க்கு film release ஆக போறாங்க போகுது. And I hope you all like it. Thank you so much. நன்றி. வணக்கம். எனக்கு இந்த படம் கொடுத்த ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் நிகேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவர் இந்த கதை ஒரு 2.5 வருஷம் முன்னாடி ஓகே ஆச்சு. அப்பையிலேருந்து அந்த கதையை வந்து எவ்வளோ உண்மையா அதுக்கு நடந்துக்க முடியுமோ நடந்துக்கிட்டு அதை பர்ஃபெக்டா இப்போ எடுத்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பர்ஃபெக்டா எடுத்து பெரிய வெற்றி படமாக்கணும்னு நினைக்கிறவருக்கு வந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பா நடக்கும். ஜீவினா எனக்கு அவரை ஒரு வாட்டி மீட் பண்ணும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்திருக்கும் நான் யோசிச்சு பார்த்தா. ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ அவரு என்ன சொல்றது, அந்த ஒரு அண்ணாங்கிற ஸ்பேஸ் வந்து எல்லாரும் அவ்வளோ ஈஸியா கொடுத்துட மாட்டாங்க. பட் அவருக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்பேஸையும் கொடுத்து ஒரு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்காரு அவரு. ஸோ அது எப்பவுமே அவர் அப்படியே இருக்கணுங்கிறதும் அவரை வந்து நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன் பல விஷயங்கள்ல அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. ரஞ்சித் அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த டீம் மமிதா அவங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணி பெரிய ஆளா வரணும்னு பார்க்கிறேன். அண்ணா வினோத் அண்ணா எனக்கு இந்த ஷூட்ல ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு. ரொம்ப சிரிக்க வச்சாரு. சில இடத்துல வந்து நடிக்க சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சொல்லணும் இல்ல அப்புறம் இல்லைன்னு. அதனால நம்ம பசங்க சேட்டாஸ் இந்த படத்தால வந்து எனக்கு ஒரு 4-5 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல பசங்க. பட் அது வந்து படத்துல தெரியவே தெரியாது. ரொம்ப ரூடா ரொம்ப குரூஷியலா இருப்பாங்க. அதனால எல்லாம் கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ணதுக்கும் இந்த படத்தால எனக்கு நடக்க போற நல்லதுக்கும் ரொம்ப நன்றி நிகேஷ் ப்ரோ. ஜீவினா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பத்திரிகை தொலைக்காட்சியோட இனிய மாலை வணக்கம். ரெபல் நிகேஷ் பிரதர், இந்த டைட்டில் முதல் கதையா நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர். ஒரு 3 வருட கடின போராட்டத்துக்கு அப்புறம் இது ஒரு நல்ல பேனர் ஸ்டூடியோ கிரீன்ல வெளியே வரது பெரிய சந்தோஷம். இது ஒருவேளை இந்த கதையை நீங்க நீலம் ப்ரொடக்ஷன் சொல்லியிருந்தால் அதுல இருந்து இது வெளியே வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்களை இன்னைக்கு வந்து எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன் வரணும். அதுக்கு வந்து பெரிய நன்றி. அப்புறம் அந்த ஸ்டூடியோ கிரீன்ல இருக்கிற மேனேஜர்ஸ் ரொம்ப ஏன்னா இங்கே ஒரு பட்ஜெட்டாக ஒன்று போட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்க, போயிட்டு வந்து கோயம்புத்தூர்னு. அவங்க அங்கே வந்து அவங்கள வந்து அங்கே இருக்கிறத ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பாருங்க அந்த மேனேஜர்ஸ் கலை, அசார் அண்ட் சந்தோஷ், அப்புறம் தேவா, 4 பேர் எதையாவது ஒன்று வச்சு சமாளிச்சிருவாங்க. அங்கே ஏதாவது நம்ம போய் கேட்க போனோம்னா அது அப்படி பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், அது வந்துடும், ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க, அது எல்லாம் சொல்லி சிறப்பாக பண்ணிடுவாங்க. ஆனால் பரவாயில்ல, நல்லபடியாக வேலை பார்த்து கொடுத்துருக்கீங்க பிரதர். வாழ்த்துக்கு. சூர்யா கிரனுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் அந்த படம் இருக்கும் ரெபல். அப்புறம் இதில் வந்துட்டு தமிழில் எப்படி மஞ்சுமல் பாய்ஸ்ல இருந்து தமிழில் நிறைய கேரக்டர்களை இங்கே அறிமுகப்படுத்திருக்க மாதிரி இங்கே மலையாளத்தில் நிறைய பேர் நிகேஷ் பிரதர் அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த படத்தில். அவங்களுக்குலாம் பெரிய லைஃபாக இருக்கும் இந்த ரெபல் ரிலீஸ் ஆகும்போது. அப்புறம் அருண் பிரதர் ரொம்ப பொறுமையாக வேலை பார்க்கக்கூடிய ஆள். எந்த ஒரு நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக அவங்கள்ட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒளிப்பை வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய இடங்கள் இருக்குது. அப்புறம் எடிட்டர் வெற்றி சார், அப்புறம் சக்தி சரவணன் முக்கியமாக இருக்கும் இந்த படத்தில். ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து சக்தி சரவணன் சார் வந்து ரொம்ப சில நேரத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு தீப்பந்தம் பயங்கர இதாக இருக்கும். அதை வச்சுட்டு வேலை பார்க்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சும்மா ஒரு ஆர்டிஸ்ட் ஈஸியாக டீச் பண்ணிட்டு அவங்களால பண்ண முடியாது போயிடும். ஆனால் அதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார். இதில் சத்தியமாக ஜிவி சாருக்கு வந்து இந்த ஆக்ஷன் பிளாக் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் இந்த படத்தில். அப்புறம் ஜிவி சார் வந்துட்டு எனக்கு இந்த ரெபலில் தான் எனக்கு இந்த படத்தில் தான் பழக்கம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் கூட மறுபடியும் கிங்ஸ்டன் அவரோட ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். தேங்க்யூ சார். தனஞ்சயன் சார்
2018 மேற்கு தொடர்ச்சி மலைக்காக வந்து நிறையா விருதுகளில் வந்து என்னை பரிந்துரைத்தாங்க. விகடனில், அதுக்கப்புறம் விகடனில் இப்போ தம்பி ஆதித்யா பாஸ்கர் வாங்கினாரு விகடன் விருதுகளில். ஆமாம், அதில் வந்து காம்படிஷனில் வந்து நாமினேஷனில் வந்தது. நாமினேஷனில் வரும்போது நானும் தான் அதிக ஓட்டில் தானது. பட் தம்பி வாங்கினாப்புல, வாழ்த்துக்கள். அந்த இதில் வந்துட்டு என்னை பயங்கர ஸ்ட்ராங்காக ரெஃபர் பண்ணது வந்து தனஞ்சயன் சார் தான். கலாட்டாவில் வந்து பெஸ்ட் ஆக்டர் அந்த வருஷத்துக்காக வாங்கினேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சந்திக்க இந்த மேடையில தான். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா சார். அதாவது எந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க இருக்கும்போது ஒரு கதை சொல்லி உங்களை ஃபுல்லாக அப்படியே அவர்கிட்ட இருக்கிற கதைகளை மட்டும் புத்தகமாக போட்டால் இன்னைக்கு அவ்வளோ வியாபாரம் ஆகும். நீங்கள் டிஸ்கவரி புக் பேலஸ் அவருக்குலாம் தெரிஞ்சதுன்னா உங்கள் கதையை தான் சார் வெளியிடுவாங்க. ஒரு கதை சொன்னார் சார், என்ன சார் ஏதாவது பயங்கர ஷூட்டிங் எங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கான் சார். தம்பி இந்த ஏர்போர்ட்ல தம்பி பார்த்தீங்கன்னா கார் அப்படியே போய் நிப்பாட்டுறான் அந்த ஏர்போர்ட் வாசல்ல. அடுத்து வரவன் என்ன பண்ணுவான் தம்பி, 2 செகண்ட்ல ஃபிளைட்டை பிடிக்கணும். அப்படிதான் யாரும் சார் மிஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். அந்த 2 செகண்ட்ல ஃபிளைட்டை பிடிக்கணும் வரணும் தம்பி, அவன் மிஸ் பண்ணிடுவான். என்ன சார் அப்படின்னு, இல்லப்பா பிரான்ஸ் ஏதோ கண்ட்ரி எங்கேயும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வரவன் என்ன சொல்லுவாங்க, எனக்கு 10 நிமிஷம் டைம் அந்த காரை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிடுவான் தம்பி. அடுத்து வர வந்து சீக்கிரம் வந்து போயிடுவான். இவன் வந்து முதல்ல நிப்பாட்டு அப்படியே லையா நிற்பான். அது ஒரு டிசிப்ளின்ல தம்பி, ஒழுக்கம் இருக்கணும், ரொம்ப முக்கியம் தம்பி. ஐயோ அப்படின்ட்டு ஒரு 20 கதை சொல்லிடுவார் அதுக்குள்ள. ரொம்ப எனர்ஜியா இருக்கு சார் கூட இருக்கிறது, சந்தோஷம். அப்புறம் பபிதா அவை, அதான் பேர் எனக்கு இதால தம்பி, இதெல்லாமா மேடையில சொல்லுவீ. உடனே அண்ணன் வந்து கேட்டா எவ்வளவோ இருக்கு சொல்றதுக்கு. வாழ்த்துக்கள். உண்மையிலே நீங்க என்ன தமிழ் சினிமால என்ன அடுத்த ரீல்ஸ் இன்ஸ்டா எல்லாத்துலயும் உங்களோட தான் வீடியோ தான் போகும் ரெபலுக்கு அப்புறம். வாழ்த்துக்கள். மற்றும் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மலையாளத்துல இருந்து என்னை கூட நினைச்ச நிறைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க மேடையில் ஏற முடிய சொல்லுவாங்க. எல்லா பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 22 அதில் சொல்லியிருந்தேன், ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும் பிரதர் உங்களுக்கு. 22/3/24 நிகேஷ் பிரதருக்கு அன்னையிலிருந்து ஒரு பிறந்த நாளா இருக்கும். வாழ்த்துக்கள் பிரதர், சந்தோஷம். படத்தில் வர்றதுக்கு நன்றி.